கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தில் ஆலோசகராக பணியாற்றிய காலஞ்சென்ற கணபதி பிள்ளை சண்முகலிங்கத்தின் இறுதிக்கிரைகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறவுள்ளது. அன்னார் சேவையுணர்வும் கடின உழைப்பும் கொண்ட ஒரு அற்புத மனிதராக மதிக்கப்படுகின்றார். அமரர் கணபதி பிள்ளை சண்முகலிங்கம் கடந்த செவ்வாய்க்கிழமை காலமானார். எதிர்வரும் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 9 மணிக்கு வழுவத்தை ராமகிருஷ்ண வீதியில் அமைந்துள்ள அன்னாரது இல்லத்தில் இறுதிக்கிரைகள் நடைபெற்று 11 மணி அளவில் பொருளை மயானத்தில் புது உடல் தகனம் செய்யப்பட உள்ளது. ஈழத்தின் வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அச்சுவேலியில் 1937ஆம் ஆண்டு அக்டோபர் 2 பிறந்த கணபதி பிள்ளை சண்முகலிங்கம் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தில் ஆலோசகராக பணியாற்றியுள்ளார். யாழ் அச்சுவேலி சரஸ்வதி வித்தியாலயத்திலும் புத்தூர் சோமஸ்கந்தா கல்லூரியிலும் ஆரம்ப கல்வியை பயின்ற கணபதி பிள்ளை சண்முகலிங்கம் லண்டன் பொருளியல் கல்லூரியில் இளமானி பட்டத்தை பெற்றவர். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் பட்டம் பெற்ற இவர் இலங்கை நிர்வாக சபை பரீட்சையிலும் சித்தி பெற்றார். மேலும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம் ஆகியவற்றின் தலைவராகவும், மில்கோ நிறுவனம், இலங்கை வங்கி, தெங்கு அபிவிருத்தி சபை மற்றும் ஹில்டன் ஹோட்டல் ஆகியவற்றில் பணிப்பாளராகவும் பணியாற்றிய கணபதி பிள்ளை சண்முகலிங்கம் சேவையுணர்வும் கடின உழைப்பும் கொண்ட அற்புத மனிதர் ஆவார். அவரது இழப்பு மதிப்பிட முடியாத பேரிழப்பாகும். ஆனாலும் அவர் ஆற்றிய பணிகள் மூலமும் பழகிய பண்பின் மூலமும் எல்லோருடைய மனங்களையும் வென்ற கணபதி பிள்ளை சண்முகலிங்கம் நமது மனங்களை என்றும் விட்டகலாத மனிதராவார்.